விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. சென்னை ராயப்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். அவரோடு பேசலாம். சுரேஷ், கட்சியின் தலைவர் விஜய் இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். எத்தனை மணிக்கு சரியாக நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது? யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்கிறாங்க? என்ன விவரம்? எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க? கார்த்திகா, நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த ராயப்பேட்டை YMCA மைதானம் முழுவதுமே இஸ்லாமியர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவருடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களால் நிறைந்து காணப்படுகிறது. இந்த இடத்தில்தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த ரமலான் மாதத்தை ஒட்டி இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற உள்ளது. சுமார் 6:15 மணிக்கு பிறகாக 6:18, 6:20 மணி அளவில் இந்த நோன்பு திறப்பதற்கான இந்த தொழுகைகள் தொடங்கும். தொடர்ந்து 6:30 மணி அளவில் இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து சுமார் 1500 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 5 இஸ்லாமியர்கள் மற்றும் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள், மாநில பொறுப்பில் இருப்பவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கிறார்கள். மேலும் இமாம்கள், அருகே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய இமாம்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்றாலும் அவர்களுடைய கட்சி கொடியையோ சின்னங்களையோ இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடங்களில் அவர்கள் பயன்படுத்தவில்லை. அது இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு என்பதால் கட்சி கொடிகள் அவர்களுடைய எந்த விதமான பிரச்சாரத்துக்கு உட்பட்ட எதுவுமே அவங்க பயன்படுத்தவில்லை என குறிப்பிடுகிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த அவருடைய நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் வந்து அதற்கான ஒரு கடிதம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கான கடிதத்தை காட்டும் பொழுது அதனை பரிசோதித்து விட்டு அவர்கள் தொடர்ந்து உள்ளே அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் ஒரு முக்கியமான சாலையை ஒட்டி அமைந்திருக்கிறது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை இருக்கிறது. அதற்கு முன்பாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெறுவதால் காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டு போக்குவரத்து பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருக்கிறார்கள். 2 இடங்களில் பார்க்கிங் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 2 பள்ளிகளில் பார்க்கிங் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஏராளமானோர் அங்கங்கே வாகனங்களை விட்டு செல்வதால் போக்குவரத்து நெரிசல் உண்டாயிருப்பதால் அதனை அப்புறப்படுத்தும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று மாலை சரியாக ஒரு 5 மணிக்கு பிறகாக விஜய் அவர்கள் இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருவார் என்று இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். சுமார் 6 மணிக்கு பிறகாக இந்த நிகழ்வு நடைபெறும். இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை ஒட்டி இன்றைய ஒரு நாள் முழுவதும் விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நோன்பு வைத்திருப்பதாக இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கார்த்திகா, நிச்சயமாக சுரேஷ், 6:24 மணிக்கு சரியாக இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. விஜய் பங்கேற்க இருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை நம்ம பேசலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.